தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் யாரும் போட்டி? தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் போட்டி. மன்சூர் அலிகான் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு தெரியுமா? தமிழ்நாட்டில் பாஜகக்கே இடம் இல்லைன்றாங்க. இந்த அண்ணாமலை ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் பண்ற அலப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் தாங்க முடியலங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் யாருக்கும் போட்டி? தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் போட்டி. மன்சூர் அலிகான் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு தெரியுமா? இங்க எங்க அண்ணன் சீமான் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார், அவர் கூட வேணா போட்டி போடலாம். கமலஹாசன் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார், அவர் கூட வேணா போட்டி போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சியை வச்சு அண்ணாமலையை இவ்வளவு தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன தேவை? தமிழ்நாட்டு அண்ணாமலை எங்கிருந்து வராரு? பாஜகல இருந்து வராரு. பாஜகவினாலே வளர்க்க முடியல அண்ணாமலைனால. அண்ணாமலைக்கு எல்ஜிபே இல்ல, அண்ணாமலைக்கு தகுதி இல்லை தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருக்கிறதுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு தூக்குறாங்க. அந்த லெவலில் இருக்கு அண்ணாமலையோட நிலைமை. அண்ணாமலை பார்ட்டி ஓபன் பண்ணி களத்துல வராரு, மக்கள் சந்திக்க போறாரு. இப்ப இருக்கக்கூடிய அண்ணாமலை நிலைமை ஒன்றும் கிடையாது. அவருக்கு பேசாம 20,000 புக்கை படிக்க போலாம், இல்ல தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவர் நாடு மேய்க்கிறேன்றவர், அவர் விவசாயின்றார், அதுக்கு அந்த விஷயத்துக்கு போலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவர் ரொம்ப சாமானியர்கள் அரசியல் ஆட்சியில வரணும்னு சொன்னா எனக்கு வாடகை கொடுக்கறதே என் தோழர்கள் தான், என் நண்பர்கள் தான் சொல்றாரு. முதல் தமிழக அரசியல் களத்துல என்ன பண்ணாரு, இவர் இயக்கத்தில் என்ன செஞ்சாருன்னு பார்ப்பாங்க. இவர் ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துறாரு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. அண்ணாமலை யார் இறக்கி விட்டுறான்னு கேட்டா இதே RSS பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு முழுக்க. ஏன்னா அதிமுக ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அப்ப அதிமுக நம்ம கொங்கு பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான சீட்டை பெற்றிருக்கிறாங்க. அப்ப இவரை வச்சு பாத்தீங்கன்னா அவங்க முடிச்சு விடலான்னு பிளான் பண்ணி தமிழ்நாட்டுல ஏதோ இவங்க பாஜக ஒரு பிளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுல பாஜக நடக்கக்கூடிய, பாஜகவால் இறக்கி விட போறக்கூடிய யார் வந்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு பாக்குறாங்க.